வணக்கம். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே நம்மளுக்கு முதல் எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட வாய் தாங்க. சோ உங்களோட வாழ்க்கையில வாயை கொடுத்து எங்கேயாவது வம்புல மாட்டி இருக்கீங்க அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. சோ இங்க எல்லார்கிட்டயுமே எல்லாத்தையும் சொல்லிடாதீங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, மீன் தன்னோட வாயை திறக்காத இருக்கிற வரைக்கும் மீனவனோட வலையில சிக்கிறதே கிடையாது. இது உண்மை அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா மறைக்காம ஒரு லைக் பண்ணுங்க. சோ தயவு செஞ்சு உங்க பக்கம் நியாயமே இருந்தா கூட என்னைக்குமே அளவுக்கு அதிகமா கோவப்படாதீங்க. இதை நான் எதுக்கு இந்த இடத்துல சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இங்க உங்களையே கோவப்படுத்தி உங்க பக்கமே தப்பு இருக்கிற மாதிரி ஒரு சில துரோகிகள் அவங்க நல்லவங்களா காமிச்சுக்குவாங்க. சோ தயவு செஞ்சு ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க பக்கம் நியாயமே இருந்தாலும் கோவப்பட்டு அவசரத்துல வார்த்தைகளை விட்டுறாதீங்க. கடைசியில நீங்க கெட்டவங்களாயிடுவீங்க. உங்களை கோவப்படுத்தி பார்த்தாங்க பாத்தீங்களா, அவங்க நல்லவங்களாயிடுவாங்க, ஜெயிச்சிருவாங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இங்க அளவுக்கு மீறிய நம்பிக்கையோ அல்லது உரிமையோ தான் எல்லா அவமதிப்புக்கும் காரணம். சோ எல்லார் மேலையுமே நம்பிக்கை வச்சாலும் சரி, உரிமை எடுத்துக்கிட்டாலும் சரி, அது அளவோட இருக்கிறது தான் நமக்கு நல்லதுங்க. இங்க யானைக்கு ஒரு கரும்பு தோட்டமே தேவைப்படுது, ஆனா எறும்புக்கு அந்த கரும்பு சக்கையே போதும். சோ இதை நான் எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில நம்மளுக்கு தோட்டம் கிடைக்கும் போது யானையா இருக்கணுங்க. அது கிடைக்காத போது வெறும் எறும்பா இருந்து பாருங்க, வாழ்க்கையில திருப்தியே இல்ல அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. இங்க நேரடியா பேசாத உண்மைகள் காலப்போக்குல பொய்ன்னு நிரூபிக்கப்பட்டும் அது அடையாளப்படுத்தப்பட்டும். சோ உங்களுக்கு தப்புன்னு ஒரு இடத்துல பட்டுருச்சுன்னா அந்த இடத்துல டக்குன்னு அது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா காலம் தாழ்த்தாம அது உண்மை அப்படின்னு அந்த இடத்துல போட்டு உடைச்சிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. நீங்க அமைதியாவே இருந்தீங்க அப்படின்னா, உங்க மேல நியாயமே இருந்தாலும் அது காலம் தாழ்த்தப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க பொய் தான் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சோ அதே மாதிரி உங்களோட வெற்றி தோல்வியை முடிவு பண்றது சனி பெயர்ச்சியோ குரு பெயர்ச்சியோ எல்லாம் கிடையாதுங்க. உங்களுடைய விடாமுயற்சியும் உங்களுடைய பயிற்சியும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கான வெற்றியை அந்த இடத்துல தீர்மானிக்குதுங்க. இங்க 40 வயசுக்கு மேல தைரியம் அப்படிங்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கையில இருக்கக்கூடிய அந்த பணத்தை பொறுத்ததுதான். சோ இதுவும் உண்மை அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்க சில அறிஞர்களோட நம்ம பழகினோம் அப்படின்னா நாம அறிவாளி ஆகலாம். ஆனா ஒரு சில பணக்காரங்களோட நீங்க பழகுனீங்க அப்படின்னா என்னைக்குமே பணக்காரங்களா ஆகவே முடியாதுங்க. கடைசி வரைக்கும் நீங்க அடிமையா தான் இருக்கணும். இதுதான் உண்மை. இங்க கோபம் குறையுது, அந்த இடத்துல பொறுமை அதிகரிக்குது. இந்த இடத்துல சிரிப்பு குறையுது, சிந்தனை அதிகரிக்குது அப்படின்னா நல்லா யோசிச்சுக்கோங்க, நீங்க இளமை பருவத்தை தாண்டிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு கோபம் வரும்போதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்த தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அளவுக்கு அதிகமான கோபம் இருக்கு பாத்தீங்களா, அது உங்களுடைய எதிராளிக்கு சாதகமா அமைஞ்சிரும். சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கோபம் வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா கோபம் நாய்க்கு கூட வரும்னு சொல்லுவாங்க. பொறுமையா இருக்கிறது தான் முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு இடத்துலயும் பொறுமைய கையாளுங்க. இங்க புண்ணியம் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது மரம் நடுற மாதிரி. எதிர்காலத்துல உங்களுடைய சந்ததிகள் பழம் சாப்பிடுவாங்க. ஆனா பாவம் பண்றது இருக்கு பாத்தீங்களா, அது நீங்க கடன் வாங்கி வச்சுட்டு போற மாதிரி. எதிர்காலத்துல உங்களுடைய சந்ததிகள் வட்டி கட்டிட்டு இருப்பாங்க. சோ தயவு செஞ்சு சொல்றேங்க, பாவம் பண்றதுக்கு முன்னால கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க. நீங்க யாருக்கும் புண்ணியம் பண்ணலனாலும் பரவாயில்லைங்க, பாவம் பண்ணாத இருங்க. அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கும் நல்லது கொடுக்குங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.